11th Standard Business Max, Chapter 1, Matrices and Determinants. Previous classல 1.1 Determinantsல minors, then cofactors அதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த determinant sectionலே properties of determinants அப்படின்ற டாபிக் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செக்ஷன் 1.2 இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ், அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இந்த ஹெட்டிங், தென் அதில் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். 1.1.4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் வித்தவுட் ப்ரூஃப் இல்லாமல் வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, the value of a determinant is unaltered when it rows and columns are interchanged. இப்போ உங்களுக்கு நோட்டேஷன்லேயும் நான் மேலே பென்சில் எழுதிக்க பாருங்கள். இப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, அதே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினண்ட் எடுக்கிறேன், அந்த ஏன்ற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ்னால் ரோ அப்படியே காலமாக சேஞ்ச் ஆகுறது. அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட் எடுத்தாலும் ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் அ டிட்டர்மினண்ட் இஸ் அன்ஆல்டர்ட், சேஞ்ச் ஆகாது. வேல்யூஸ் எப்போ சேஞ்ச் ஆகாமல் அதோட டிட்டர்மினண்ட் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். வென் எப்போ அப்படின்னா its rows and columns are interchanged. This is the property 1. Property 2, if any two rows columns of a determinant are interchanged, then the value of the determinant changes only in sign. அதாவது இப்போ ஒரு டிட்டர்மினண்ட்டில் 2 rows இல்லை 2 columns, அதாவது 2 ரோ 2 காலம் எடுத்துகிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதனோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, பட் அந்த டிட்டர்மினண்ட்டோட சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டிட்டர்மினண்ட் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 சும்மா ஜென்ரலாக எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு டிட்டர்மினண்ட். இந்த டிட்டர்மினண்ட்டில் R1 R2 நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது R1 ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே R2க்கு சேஞ்ச் பண்ணுறேன், R2வில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே R1க்கு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே இந்த டிட்டர்மினண்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 வந்து R2வில் இருக்கும், 4 5 6 வந்து R1ல் இருக்கும். அப்படி அந்த டிட்டர்மினண்ட்டில் எனி 2 ரோஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டிட்டர்மினண்ட்டோட சிம்பிள் மட்டும் மாறும். இப்போ இது ப்ளஸ் டிட்டர்மினண்ட் வந்து நமக்கு மைனஸ் டிட்டர்மினண்ட்டாக இருக்கும். அதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இஃப் எனி 2 rows ஆஃப் அ டிட்டர்மினண்ட் ஆர் இன்டர்சேஞ்ச்ட், then the value of the determinant changes only in sign. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரோ மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி காலமும் பண்ணலாம். C1 C2 சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு டிட்டர்மினண்ட்டோட சைன் மட்டும்தான் மாறும். திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி 2. தென் ப்ராப்பர்ட்டி 3, if the determinant has 2 identical rows, identical means same values, அதுதான் இங்கே ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. Identical rows or columns, then the value of the determinant is 0. For example, இப்போ R1 வந்து 1 2 3, R2வும் 1 2 3, R3 வந்து 8 7 5 சும்மா ஜென்ரலாக எடுத்திருக்கேன். இதில் வந்து R1 R2 2 rows are identical. ஸோ the determinant value நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமலே டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 0ன்னு போடலாம். இதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. If the determinant has 2 identical rows, then the value of the determinant is 0. This is for third property. First property என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரோ வந்து காலமாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டியில் எனி 2 rows இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டிட்டர்மினண்ட்டோட சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் 2 rows இல்லை இது எல்லாமே காலமுக்கும் வரும். 2 rows வந்து ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அதனோட டிட்டர்மினண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி, தென் ப்ராப்பர்ட்டி 4,
if all the elements in a row of a determinant are multiplied by constant k, then the value of the determinant is multiplied by k. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டில் நான் R1ல் வந்து 2 அப்படின்ற கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ அந்த நம்பரோட என்ன ஆகும் அப்படின்னா 2 ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R1லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2வை வெளியே காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் அந்த நம்பர்ஸை எழுதுவாங்க. சரிங்களா? இதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் எ ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் of a determinant or multiply by constant k, then the value of the determinant is multiplied by k. இப்போ நான் R1ல் 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணேன். அதே மாதிரி R3ல் என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதாச்சும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். அதை காமனாக எடுக்கும்போது அது ஒரு நம்பராக வரும். அப்போ 2 ஆல்ரெடி R1லேருந்து எடுத்துட்டோம். R2லேருந்து ஒரு நம்பர் வரும். அது ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்பிளில் வரும். சரிங்களா? அடுத்து ப்ராப்பர்ட்டி 5. if any two rows of a determinant are proportional, ஒரு ரோவில் ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினண்ட்டில் 2 rows வந்து ப்ரொப்போஷ்னலாக இருக்குது அப்படின்னா then the value of the determinant is 0. எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு டிட்டர்மினண்ட் எடுத்திருக்கேன். அந்த டிட்டர்மினண்ட்டில் R1ம் R2வும் ப்ரொப்போஷ்னல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R2லேருந்து 2 அப்படின்ற நம்பரை நான் வெளியில் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா ஈக்குவலாக ஆகிடும், ஐடென்டிக்கலாக ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ப்ரொப்போஷ்னலாக வரும்போது அந்த காமன் எலமெண்ட்ஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா that determinants it becomes 0. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. if any two rows of a determinant are proportional, then the value of the determinant is 0. Property 6. if each element in a row of a determinant is expressed as the sum of 2 or more terms, then the determinant can be expressed as the sum of 2 or more determinants of the same order. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டில் R1 பார்த்தீங்கன்னா 1 + A 2 + B 3 + C அப்படின்னு இருக்குது. இப்படி வரக்கூடிய மேட்ரிக்ஸ் இது வந்து இப்போ நான் ரோவில் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம், காலம்லேயும் அந்த மாதிரி வரலாம். பட் என்ன அப்படின்னா ஒரே ரோ ஒரே காலமில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். இப்போ நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி சேம் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸில் இருந்தால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸும் அதே ஆர்டரில் தான் இருக்கும், 3x3 மேட்ரிக்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ R1ல் 1 + A ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை ஒரு மேட்ரிக்ஸாகவும் ப்ளஸ்ஸுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்பர்ஸை வந்து இன்னொரு மேட்ரிக்ஸாகவும் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்து 1 + A அப்படின்றதால நான் காமனாக எடுத்து எழுதும்போது மிடில் வந்து ப்ளஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். சப்போஸ் அந்த மேட்ரிக்ஸில் R1ல் ஃபுல்லாகவே 1 - A 2 - B 3 - C அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணும்போது மிடில் மைனஸ் சிம்பிள் போடுவேன். சரிங்களா? அப்போ நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மிடில் போடக்கூடிய சைனும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதுதான் 6th ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்காங்க. இஃப் ஈச் எலமெண்ட் இன் எ ரோ ஆஃப் அ determinant is expressed as the sum of 2 or more terms, then the determinant can be expressed as the sum of 2 or more determinants of the same order. சரிங்களா? லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி 7. the value of the determinant is unaltered when a constant multiple of elements of any row is added to the corresponding elements of a different row in a determinant. அதாவது இது ரொம்ப மெயினான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்ற ஒரு டிட்டர்மினண்ட் எடுத்திருக்கேன். இந்த டிட்டர்மினண்ட்டில் நான் R1 ரோவை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1 நம்ம எந்த ரோ சேஞ்ச் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏரோ மார்க் போட்டுட்டு தென் அந்த R1ஓட
R2ல 2ன்ற நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். R3ல 2ன்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணி அந்த 3 ரோஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். எப்போவுமே 3 ரோஸ் தான் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம 2 ரோ மட்டும் எடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரோவை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது R1ன்றதை R1 + 2 R2 அது மட்டும் கூட பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம பண்ணும்போது அதை சால்வ் பண்ணி நம்ம வரக்கூடிய ஆன்சரை எந்த ரோவில் எழுதணும் அப்படின்னா, நம்ம எந்த ரோ சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமோ அந்த R1 ரோ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய R2 R3ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்றது தான் ப்ராப்பர்ட்டி 5ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.5 ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வருது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது எப்படி வருது அப்படின்றத நம்மள ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் LHS RHSல எடுத்திருக்கேன். LHS பார்ட் வந்து நமக்கு அந்த டிட்டர்மினன்ட் இருக்கிறது LHS பார்ட், 0 இருக்கிறது RHS பார்ட். நான் இப்போ LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். LHSல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 7 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் R2 ரோ பார்த்தீங்க அப்படின்னா 2 டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் 2x 2y 2z மட்டும்தான் வரும். இங்கே வந்து எல்லாமே ப்ளஸ் சிம்பிளாக இருக்கிறதால நான் மிடில் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக ப்ளஸ் சிம்பிள் எடுத்துகிட்டு அடுத்த மேட்ரிக்ஸில் 2a 2b 2c அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ அந்த மேலே இருந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 6th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், மேட்ரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ணதில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் R1 x y z இருக்குது. R2 பார்த்தீங்கன்னா 2x 2y 2zன்னு இருக்குது. அப்போ நான் R2லேருந்து ஒரு 2 மட்டும் நான் வெளியில் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த R1 R2 வந்து ஐடென்டிக்கலாக மாறி ஆட்டோமேட்டிக்காக அந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். அடுத்து செகண்ட் ப்ளஸ்ஸுக்கு அடுத்து வர மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா R2ல 2a 2b 2c இருக்குது. R3ல a b c இருக்குது. நான் என்ன பண்ணலாம், R2லேருந்து 2ன்ற நம்பரை வெளியே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் வந்து a b cன்னு ஆகிடும். அப்போ இந்த மேட்ரிக்ஸில் R2வும் R3யும் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ the determinant is 0. அப்போ 0 + 0 = 0. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6 evaluate அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா நம்ம போன சம்மில் பார்த்தது ஒரே ரோவில் அந்த டிஃப்ரெண்ட் 2 எலமெண்ட்ஸ் இருந்தது, நம்ம காமனாக எடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இதில் வந்து அப்படி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதில் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது 2x2 மேட்ரிக்ஸ்ன்றதால நம்ம டேரெக்டாக இதில் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நம்ம சைடில் ஆல்ரெடி படித்தது தான் a11 a12 a21 a22ன்றதான் எப்படி எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், a11 a22, அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் a12 a21. சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் இருக்கிறதால அது என்ன ஆகிடும் அப்படின்னா x² ஆகிடும். ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் தென் இங்கே இருக்கக்கூடியது x - 1 இன்ட்டு x + 1. சரிங்களா? இப்போ இந்த x - 1 x + 1 வந்து எப்படி x² - 1ஆக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். a² - b² ஃபார்முலா a + b இன்ட்டு a - b. இப்போ நமக்கு a - b a + b ஃபார்மேட்டில் தான் நமக்கு மேலே இருக்குது. நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a² - b²ன்னு எழுதலாம். 1² = 1 தான். சரிங்களா? அதனால் அவங்க 1 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த x² - 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் சிம்பிளை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகிடுது, மைனஸாக இருக்கிறதுலாம் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ x² + x² - x² கேன்சல் ஆகி ரிமைனிங் 1 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7 சால்வ். ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க = 0 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் என்ன பார்த்தோம், அந்த டயக்னலாக இருக்கக்கூடிய நம்பரில்
கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லைனா மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ரிக்ஸ் ரீகால் பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன மேட்ரிக்ஸாக இருக்குது? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் of triangular matrix is equal to the product of the main diagonal elements. இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா அதனோட வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து அந்த டயக்னலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அந்த ப்ராடக்ட் டயக்னலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்னல்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டயக்னல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3 ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் தான் டயக்னல் வேல்யூஸ். அந்த டயக்னல் வேல்யூஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். டயக்னல் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டு ஈக்குவல் டு 0ன்னு கொஸ்டினில் கொடுத்ததால ஈக்குவல் டு 0க்கு அதை கன்வெர்ட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8 இவால்வேட் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 அப்படின்ற எலமெண்ட் ரோல இருந்து 6ன்ற எலமெண்ட்டை மட்டும் நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு R2வும் R3யும் ஐடென்டிக்கலாக ஆகிடுது. therefore the determinant is equal to 0. அந்த வேல்யூ 6 into 0 it is obviously 0. Next example 1.19 evaluate the determinant value is equal to a minus b, b minus c, c minus a. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் எடுத்திருக்கோம். எல்ஹெச்எஸ் டிட்டர்மினன்ட் எடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ இதில் R1 ரோவை சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 ரோவோட R2 ரோவை மைனஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து இந்த டிட்டர்மினன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அந்த வேல்யூஸை வந்து 0 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 0 கொண்டு வருவாங்க. இப்போ R1 சேஞ்ச் பண்ணுறாங்க. R1 இப்போ உங்களுக்கு நான் எப்படி சைடில் எழுதணும்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே R1ஓட வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன். 1a a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு R2ஓட எலமெண்ட்ஸ் என்னென்ன 1b b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மிடில் வந்து மைனஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் போட்டாங்க அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச். மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஆர்டராக தான் எழுதணும். R1 ஃபஸ்ட்டு எழுதணும்னா R1ஓட என்ட்ரிஸ் தான் ஃபஸ்ட்டில் எழுதணும். R2ஓட எலமெண்ட்ஸை கீழே எழுதணும். இப்போ மைனஸ் மிடில் மைனஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டால் மைனஸ் மட்டும்தான் வரும் கிடையாது, ப்ளஸ் வரும். அந்த மைனஸு ப்ளஸ்ஸு போடணுமா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். இப்போ R1 R2வில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டுமே 1 1 இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் வேறு இருக்குது. ஒரு எலமெண்ட் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா ஒரே நம்பர்ஸாக இருக்கணும், சிம்பிள் வேறு வேறு இருக்கணும். +1 -1 அப்படி இருந்தால் தான் அந்த வேல்யூஸ் வந்து இட் பிகம்ஸ் 0வாக வரும். நமக்கு வந்து 0 வரணும். அதனால தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே சிம்பிள் சேமாக இருக்குது. ரெண்டுமே ++ன்னு இருக்கிறதால நாங்கள் மைனஸ் போட்டால் தான் சைன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கதே சைன் சேஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கிறதால நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய R2ஓட சிம்பிள் தான் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். அதுதான் நான் கீழே சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சைன் சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். 1 +1 -1 = 0. மேலே ஏ இருக்குது, கீழே நம்ம சைன் மாற்றின சைன் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ பிக்கு வந்து மைனஸ், அப்போ a மைனஸ் b. லாஸ்ட் இருக்கக்கூடியது a² - b². இப்போ வந்த ஆன்சரை எங்கே எடுத்துகிட்டு போய் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடம் வந்து மாறும்னு எழுதியிருக்கோம், R1ல் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். அப்போ அந்த R1 எலமெண்ட்ஸ் தான் நம்ம புதுசாக கொண்டு வந்த எலமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். சிமிலர்லி இப்போ R2வும் அதே மாதிரி தான். R2 - R3. இப்போ R1 வந்து நமக்கு புதுசாக வந்தது தான், பழைய R1ஐ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம மறுபடியும் R1 எடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே 0 ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், அடுத்து R3 கன்சிடர் பண்ணுறேன், ஏன்னா அதுலேயும் 1 தான் இருக்குது. ரெண்டுமே சேம் சிம்பிளில் இருக்கிறதால என்ன பண்ணணும், இங்கேயும் மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா R2ஓட ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகிடுது.
சரிங்களா? இப்போ நான் R3ல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. அதனால் என்ன பண்ண போகிறோம், R3யோட எலமெண்ட்ஸ் அதே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3 C3 காலமில் பாருங்கள் A² மைனஸ் B². இது நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி A² மைனஸ் B²க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், A + B A - B. அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி B² மைனஸ் C²க்கும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு R1ல் பார்த்தீங்கன்னா A - B காமனாக இருக்குது. அதனால் R1லேருந்து A - B எடுத்திருக்காங்க. R2லேருந்து B - Cயை காமனாக எடுத்திருக்காங்க. அங்கே 0 இருக்குது, எப்படி காமனாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த A - Bயை உள்ளே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் நமக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா அஃபெக்ட் ஆகக்கூடாது. இப்போ இந்த A - B நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் கூட அந்த R1ல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கூட 0 × A - B which is equal to 0 தான். சரிங்களா? அதனால் நம்ம A - B B - Cயை காமனாக எடுத்திருக்கோம். அப்போ அந்த இடம்லாம் ரிமைனிங் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, A + B B + C இதுதான் இருக்கும். இப்போ அந்த காமனாக எடுத்ததை விட்டுட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறாங்க. 3x3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட் எப்படி சால்வ் பண்ணணும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். நம்ம எப்பவுமே R1 ரெப்ரசன்ட் பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது C1ல் 2 எலமெண்ட்ஸ் வந்து 0 0ன்னு இருக்குது. அதனால் நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும் இது மாதிரி பண்ணிங்கன்னா. ஆனால் என்ன R1க்கும் C1க்கும் எடுக்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான். சரிங்களா? நம்ம R1 எடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுப்போம். C1க்கு எடுத்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இது மோஸ்ட்லி காமனாக இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே அது மாதிரி காமனாக வராது. சரிங்களா? இப்போ 0க்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் 0க்கு மைனஸ்ஸு, 1 இருக்கிற இடம் ப்ளஸ். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 0வை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேணாம். அதுக்கு நீங்கள் ரோ காலம் அப்படிலாம் டெலீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது 0 தான் ஆக போகுது. 0 வர எலமெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு 1 அதுக்கு பார்க்குறோம். இப்போ 1க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ரோஸ் காலம்ஸ் நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது 1 A + B 1 B + C. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு எப்படி எந்த டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும், அந்த டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -A - B ஆகும். அப்போ +B - B என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் C - A. இப்போ இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லியிருந்தாங்க. A - B B - C C - A. அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து எழுதியாச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்தோம். தென் அது பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் 6, 7, 8 போடலாம். தேங்க்யூ.